ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். கொதிக்கிற பாலில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு பாருங்களேன். இதையா இவ்வளோ நாள் காசு கொடுத்து வாங்கினோன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 2 மீடியம் சைஸில் ஸ்வீட் பொட்டேட்டோஸை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் பொட்டேட்டோஸ் கூட இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதை செய்யறதுக்கு கடாயில் 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்துக்கலாம். 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பால் நல்லா சூடாகி கொதிச்சு வர ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூளை இந்த பாலோடு சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நார்மல் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காகவும் கலருக்காகவும் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். தனி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணணுமே தவிர குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்ததுக்கப்புறமா சீக்கிரமாக கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற ரவையும் கோதுமையும் நல்லா திக்காகி குயிக்காக மில்க் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுடலாம். ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துருந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸும் பச்சை பட்டாணியும் நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணி ஸ்வீட் பொட்டேட்டோஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரவை மிக்சரை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து பொட்டுக்கடலையும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிரெட் கிரம்ஸ், பொட்டுக்கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் இது எல்லாமே எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்க்காகவும் பைண்டிங் பர்பஸ்க்காகவும் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சால்ட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவைப்பட்டது, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அகெயின் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு கையால் அழுத்தி பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் உருட்டுறதுக்கு விருப்பமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக உருட்டி எடுத்துடலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா உருண்டையாக நல்லா உருட்டிட்டு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு 4 பக்கமும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் லைட்டாக வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு நக்கட்ஸ் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் உருட்டுறதுக்கு விருப்பமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நான் பார்க்குறதுக்கு அப்படியே நக்கட்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையுமே ஒரே சைஸில் ஒரே ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவில் ஒரு 25லேருந்து 30 நக்கட்ஸ் கிட்ட தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணது எல்லாத்தையுமே தேவைப்படுறதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சத்தை அப்படியே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு நம்ம 1 வீக் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும்.
சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருக்கீங்க அப்படின்னா இது கூட சிக்கன், மட்டன், வேக வச்ச முட்டையோட வெள்ளைக்கரு இந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை 1 வீக் வரைக்கும்லாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அது நல்லதே கிடையாது. நீங்கள் வெஜிடபிள் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் தாராளமாக ஃப்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. அதனால் நீங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெடி பண்ண நக்கட்ஸில் தேவையானதை மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மிச்சத்தை ஜிப்லாக் கவரில் போட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ கடாயில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடாகும் போதே ஒவ்வொரு நக்கட்ஸையும் உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்பிடாமல் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் சீக்கிரமாக திருப்ப வரும். 2 பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். பட் ஆயிலில் போட்டு இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியாக அப்படியே மாலில் நம்ம வாங்கி சாப்பிட்ற நக்கட்ஸ் மாதிரியே எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணாலுமே கிறிஸ்பினஸ் இருக்கும். ஆனால் டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பலாம் ஆயில் தேவைப்படாது. கொஞ்சமாக தான் எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து வந்துருச்சு. இதை அப்படியே ஆயிலிருந்து ஃபில்டர் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, இல்லை மால் பக்கம் போனாலும் சரி, இந்த நக்கட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நல்லா ஹைஜீனிக்காகவும் ரெடி பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான வேலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறத நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போது டேஸ்ட் உண்மையாலே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நக்கட்ஸை டேஸ்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. அப்படி உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சிம்பிளாக ஒரு கெச்சப் கூட சர்வ் பண்ணாலே போதும். டேஸ்ட் அப்படி இருக்கும். இதோடைய கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அவுட்டர் லேயர் ரொம்ப நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் மால் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். இந்த நக்கட்ஸ் எல்லாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ காசு ஆகும். ஆனால் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? வீட்லேயே செய்யும் போது பல்கான குவான்டிட்டியில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நம்முடைய அமௌண்ட்டை ரொம்பவே சேவ் பண்ணிக்கலாம். நல்லா சாப்பிடும் போது ஒரு திருப்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்க்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.